வா மனோகரி. உங்க மகன் வேல்முருகன் இருக்காரா? இல்ல மனோகரி, வெளில போயிருக்கான். வெளியில போனவரை வெட்டிட்டும் போயிருக்காரு. இப்பதாமா அந்த விஷயமே எங்களுக்கு தெரிஞ்சது. வேல்முருகனை பத்தி நாங்க சொல்லணுமா உனக்கு? மன்னிக்கணும், நான் இப்ப உங்க சொந்தக்கார பொண்ணா வரல, போலீஸா வந்திருக்கேன். உங்க மகன் செஞ்சிருக்கிறது குடுக்கல் வாங்கல் தகராறு இல்ல, கொலை முயற்சி. அதுவும் வீடேறி போய் முன் விரோதத்தை மனசுல வச்சுக்கிட்டு வெட்டிருக்காரு. பெரிய கேஸ். உங்க மகனை வெளியில வர சொல்லுங்க. என்ன மனோகரி இது? என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நாங்க வேல்முருகன் ஒளிச்சு வச்சுட்டு போய் சொல்ல. சாரி சார், நீங்க சொல்றதுல எனக்கு நம்பிக்கை இல்ல. இன்னும் நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நான் விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து பொய்யே சொல்லாதவன், தெரியுமா? எல்லா நேரத்திலயும் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க முடியாது சார். பாசம் பல பேரை பல நேரத்துல பொய் பேச வச்சிருக்கு. அவர் சொல்றது சரிதாம்மா. வேல்முருகன் வீட்ல இல்ல. இல்ல, எனக்கு நம்பிக்கை இல்ல. சந்தேகமா இருந்தா நீயே போய் தேடு. போமா, போய் தேடி பாரு. வேற வழி இல்ல சார், நான் என் டியூட்டியை பார்த்துதான் ஆகணும். ஆமா சார், நான் வீடு பூரா சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். உங்க மகன் வீட்ல இல்ல. இந்த பாரு, நான் உண்மையதான் சொல்றேன். என் மகனை ஆம்பளையா தான் வளர்த்தேன், கோலை மாதிரி ஒளிச்சு வைக்கல. அதான் வீடேறி போய் வெட்டி இருக்காரே. அது சரி, வீரமா வெட்டினவரு எதுக்கு தைரியம் இல்லாம பயந்துகிட்டு மொபைல் ஆஃப் பண்ணி வைக்கணும்? மொபைல் ஆஃப் பண்ண மாதிரி இந்த கேஸ் ஆஃப் பண்ண முடியாது சார். மனோகரி, உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க அத்தை. இப்ப நான் போலீஸ் இல்ல. வேல்முருகன் ஏதோ தெரியாம பண்ணிட்டாமா. அவனை எப்படியாவது காப்பாத்துமா. என்ன பண்ணி எப்படி காப்பாத்துறது? அது என்ன கோவம்? அறுவடை தூக்குற கோவம், ஆளை வெட்டுற கோவம். ஆளுங்க மட்டும் அவரை தடுக்கலன்னா உங்க மகன் தங்கதுரைய கொலையா பண்ணிருப்பாராம். அதெல்லாம் பொய்யுமா? அந்த தங்கதுரை லேசாப்பட்ட காயத்தை பெருசா சொல்லுவாமா? சின்ன விஷயத்தை பெருசாக்குறதுக்கு அந்த குடும்பத்துக்கு சொல்லியா தரணும்? பெருசா பில்டப் எல்லாம் பண்ணல. 16 தையல் போட்டிருக்காங்க. டாக்டர் சர்டிபிகேட்லாம் இருக்கு. நான் வேல்முருகனோட செல்லுக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன், ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அவர் உங்களை கான்டாக்ட் பண்ணாருன்னா ஸ்டேஷனுக்கு வந்து சரண்டர் ஆக சொல்லுங்க. சரண்டர் ஆக சொல்றதுனா அவனை ஜெயில புடிச்சு போட போறியா? அது அப்புறமா பாத்துக்கலாம். முதல்ல வேல்முருகனை சரண்டர் ஆக சொல்லுங்க. மனோகரி, நான் தங்கதுரையோட கால்ல விழுந்தாவது அவ கொடுத்த புகாரை வாபஸ் வாங்க சொல்றேம்மா. அதுக்குள்ள அவசரப்பட்டு வேல்முருகன் அரெஸ்ட் பண்ணிடாதம்மா. மன்னிக்கணும். நான் எது செய்யறதா இருந்தாலும் அது சட்டத்துக்கு உட்பட்டு தான் செய்வேன். ஐ எம் சாரி.